துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. Thank you அப்பா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே, ராஜா நீ செய்த எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே அப்பா, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த எண்ணிய துதித்திடுவே, ராஜா நீ செய்த எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே. ஓ எஸ் ஃபாதர் லார்ட், இந்த மாத பிறப்பில் எங்கள் ஆராதனை ஷேப்ரகதலரேமா உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து சொல்லுங்க. எந்த உயிருள்ள, ஆமென், புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே, ராஜா நீ செய்த எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ரபகதலசே, ஓ ரபகதலசே, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து
எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே. ஒரு அபகதலாசே ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. இந்த மாத பிறப்புல முதலாவது நாளில் இந்த மாலை நேரத்தில் எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த மாதம் முழுவதும் எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. தேங்க்யூ அப்பா. ஓ ரபகதல ஸ்ரீரமனதல ரபா லெபோசியாந்தனரே போரமனதலரியாந்தனரே. துயாவியே உம்மை வரவேற்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. இந்த புதிய மாதத்தை காணும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் பரலோக தேவனே உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. தேங்க்யூ அப்பா. பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே. பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே. அகிலத்தை ஆள்பவரே. உம்மாளாகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே. உம்மாளாகாதது எதுவுமில்லை. கரங்கள் உயர்த்தி எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்ல தெய்வமே. எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்ல. உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. பரலோக தேவனே பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே. அகிலத்தை ஆள்பவரே. உம்மாளாகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே.
நம்மாழாகாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க, எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. ஓ எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. ஓ உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. தேங்க்யூ அப்பா. எங்கள் உயர்வுக்கு காரணர் நீர்தான், எங்களுடைய மகிமைக்கு காரணர் நீர்தான். உம்மை அல்லாமல் நாங்கள் வேற யாரை உயர்த்தக்கூடும்? உம்மை அல்லாமல் நாங்கள் வேற யாரை பாட முடியும்? எங்கள் மத்தியில் ஆவியானவர் நீர் அசைவாடுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். யெகோவா நிசியே, எல் ஷடாய், உம்முடைய உயர்ந்த நாமத்துக்காக நன்றி. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Hallelujah. Urabagadala she. Thank you, Holy Spirit. உங்க துதி மேல எழும்பட்டும், உங்க துதி மேல எழும்பட்டும். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையா ஆண்டவரை தொழுது கொள்ளுவோம். அவர் நம்மத்தில் அசைவாடுவாராக, அவர் நம்மத்தில பேசுவாராக. Thank you, Holy Spirit. Oh yes, Father Lord. Shebragadala remama mama. Oh rabagadala sheiragadala ragadala. Thank you, Lord. இயேசுவே, மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுவீராக. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு நேராக நம் வேதாகமத்தை திருப்புவோம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை நம்ம சபையாராய் சேர்ந்து நம்ம இதை வாசிப்போம். இதில் இருக்கிறதான ஆழமான சத்தியத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் நம்மளுக்கு பகிர்ந்து கொடுப்பாராக. இந்த மாதம் இந்த வார்த்தையின்படி அவர் நம்மோடு கூட அவர் பேசும்படியாக நாமே அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மளுக்கு ஆளுகை செய்வாராக. எசேக்கியேல் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம வாசிப்போம். 30வது வருஷம் 4வது மாதம் 5ஆம் தேதியில் நான் கேப்போர் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்களை நடுவில் இருக்கும் பொழுது சம்பவிக்கிறது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதம் ஆண்டவர் நம்மளுக்கு நம்ம ஆராதிக்கிற நேரத்தில், நாம் ஜெபிக்கிற நேரத்தில், நம்ம எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவருடைய வானத்தின் பலகணிகளை திறந்து நம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மாதம் எப்பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்தில் நம்ம நிற்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு நேராக வானம் திறக்கப்பட போகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதாகமத்தில் பல இடங்களிலே வானம் திறக்கப்படுகிற சம்பவங்களை நாம் வேதத்தில் அநேக இடங்களிலே வாசிக்கிறோம். புதிய ஏற்பாடிலும் சரி, பழைய ஏற்பாடிலும் சரி, அநேக இடத்துல நம்ம இந்த வானம் திறக்கப்படுகிற சம்பவங்களை
சரித்திர செயல்களை நம்ம அநேக இடத்துல நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நமக்கு நேராய் வானம் திறக்கப்படும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் எப்படியாக மாறப்போகிறது என்பதை இந்த வேத அடிப்படையிலிருந்து நம்ம இன்னைக்கு சுருக்கமாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, வானம் நமக்கு நேராக திறக்கப்படும் பொழுது நடக்கிற அனுபவம் என்னவாக இருக்குன்னு சொன்னா, நமக்கும் நம் தேவனுக்கும் இடையே நல்ல ஒரு தெய்வீக தொடர்பை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் வானம் திறக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நமக்கும் நம் படைத்த ஆண்டவருக்கும் நம்மோடு கூட வாசமாய் இருக்கிற அந்த திரியேக தேவனும் அவரோடு கூட நல்ல ஒரு தெய்வீக உறவுக்குள்ளாக இந்த திறந்த வானம் அதிகமான ஆழமான அனுபவங்களுக்குள்ளாக நம்மளை நடத்தக்கூடிய அனுபவங்களாக இருக்க போகிறது. இந்த மாதத்துல எப்பொழுதெல்லாம் நம்மளுடைய துதி எழும்புகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவன் தன்னுடைய வானத்தை திறக்கிறவராக இருக்கிறார். அவர் திறக்கும் பொழுது நடக்கிற அனுபவம் எப்படியாக இருக்குன்னு சொன்னா, அவருக்கும் நமக்கும் நல்ல ஒரு தெய்வீக தொடர்பு உண்டு பண்ணுகிற அனுபவங்களாக இருக்கிற போது, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த திறந்த வானம் சம்பந்தப்படும். அல்லேலூயா. நம்மளோடு கூட இந்த திறந்த வானமானது, இந்த திறந்த வானம் என்கிற இந்த அனுபவம் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மள எல்லா தருணத்திலும் பரலோகம் நமக்காக குறுக்கிடும். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோகம் நாம் நடக்கிற காரியத்துல அல்லது நாம் செயல்படுகிற விதங்களில் இந்த பரலோகம் நமக்காக குறுக்கிடும். அதாவது நம்மளுடைய அனுபவத்தின் மத்தியில, நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகள் மத்தியில பரலோகத்தின் தேவன் குறுக்கிட்டு நமக்கு வேண்டிய நன்மையான காரியங்களை தேவன் நம்மளுக்கு பிரித்து பங்கு பங்காக நம்முடைய வாழ்க்கையில அவர் அலங்கரிக்க போகிறவராக இருக்கிறார். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம், பரலோகத்துல செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. பரலோகத்துல செய்யப்படவைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது, பரலோகம் முழுவதும் தேவ பிரசன்னத்தால நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆமென் சொல்லுங்க. பரலோகம் என்பது தேவனை இடைவிடாமல் 24 மணி நேரமும் 24 மூப்பர்களோடு தேவ தூதர்களோடு ஆராதனை செய்கிற ஒரு இடம். அந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தால நிரம்பி இருக்கிற இடம். அந்த இடத்துல செய்யப்படுவது போல ஆண்டவர் நம்முடைய சபையிலும் நம்முடைய வீடுகளிலும் அவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நாம் இருக்கிற இடத்தை அது நிரப்புகிறதாக இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நம்மளை சந்திக்கும் பொழுது அல்லது அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இறங்கும் பொழுது நடக்கக்கூடிய முதல் காரியம் என்னன்னு சொன்னா, மலை போன்ற இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மெழுகு போல உருக பண்ணுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதத்துல எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில மலை போல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த திறந்த வானத்துக்கு முன்பதாக அவருடைய பிரசன்னத்தினால நம்முடைய மலைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய மலைகள் பெரிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய மலைகள் சவால்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கலாம், அல்லது நம்முடைய மலைகள் ஒரு பெரிய ஒரு வியாதி நிறைந்த ஒரு அனுபவமாக இருக்கலாம். இவைகள் மத்தியில தேவ பிரசன்னம் அவைகள் எல்லாவற்றிலும் உருக்கி உருவற்று போக பண்ணுகிற அவருடைய பிரசனத்தை நம்ம சார்ந்து நிற்கும் பொழுது இந்த வெளிப்படையான அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மளை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்தபடியாக வானம் திறக்கப்படும் பொழுது நடக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, தேவன் தம்முடைய வெளிப்பாடு நிறைந்த அனுபவங்களை கர்த்தர் நம்மளுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஆராதிக்கும் பொழுது வானம் திறக்கும். ஆராதனிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கி வந்து நம்முடைய மலை போல இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய பலவீனங்கள் இதெல்லாம் மெழுகு போல உருக பண்ணுவார். அடுத்தது நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது வானம் திறக்கப்படும் பொழுது தேவன் நமக்கு வெளிப்பாடு நிறைந்த அனுபவங்களை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம்னு சொன்னா, வெளிப்படுத்தல் விசேஷம் 4வது அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம், இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்க ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தத்தை போல என்னோட பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று
விளம்பினது. அல்லேலூயா. பாருங்க, வானம் திறக்கப்படும் பொழுது தேவ பிரசன்னத்தை உணரக்கூடிய அனுபவத்துக்குள்ளாக நம்மளை நடத்துகிறார். அடுத்தது, வானம் திறக்கப்படும் பொழுது வெளிப்பாடு நிறைந்த அனுபவங்கள், அல்லது நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போகும் பொழுது அந்த வெளிப்பாடுகள் வரும் போகும் பொழுது ஆண்டவரோடு கூட நம்மளுக்கு ஒரு டைரக்ட் லிங்கை கர்த்தர் நம்மளுக்கு உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த டைரக்ட் லிங்க் எதுக்கு அப்படின்னு சொன்னா, எதிர்காலத்துக்கு உண்டான எல்லா காரியத்தையும் அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல யோவானை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவைகளுக்கு பின்பதாக பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தத்தை போல என்னோட பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக, அவருடைய சமூகத்துக்குள்ளாக, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக நம்ம வரும் பொழுது அவருடைய பிரசன்னம் மாத்திரம் அல்ல, நம்முடைய எதிர்காலத்துக்குண்டான சகல ஆசீர்வாதமான காரியங்களையும் தேவன் அந்த திறந்த வானத்தின் மத்தியில நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது, இந்த திறந்த வானம் என்ன அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்கணும் சொன்னா, ஆவிக்குரிய விழிப்புணர்வை தேவன் நம்மளுக்கு ஏற்படுத்துவார். இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு அனுபவம் என்னன்னா, ஆவிக்குரிய விழிப்புணர்வு நம்மளுக்கு தேவை. பிசாசானவன் எந்த வகையில நம்மளை சூழ்ந்து கொள்ளுவான், அல்லது எந்த வகையில நம்மளை விழச் செய்வான் என்பதை நம்ம அறியத்தக்கதாக அந்த ஞானம் உள்ளவர்களாக தேவன் எந்த விதத்துல நம்மளுக்கு உதவி செய்கிறார், தேவன் எந்த விதத்துல நம்மோடு கூட பேசுகிறார் என்கிற அந்த அறிவு, அந்த ஆவிக்குரிய விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆதியாகமம் 28:12 புத்தகத்தில் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28:12 வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 28:12 வசனம். அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறதை ஆமென். தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் என்ன பண்ணுகிறார்கள், இருந்தார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, அங்கே ஒரு சொப்பனத்தை கண்டான். அங்கே ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ பூமிக்கும் வானத்துக்கும் ஆண்டவர் ஒரு சம்பந்தப்படுத்துகிற ஒரு விழிப்புணர்வை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான தரிசனத்தை, சொப்பனத்தை பார்க்கிறார்கள். ஏன் தேவ தூதர்கள் ஏற வேண்டும், ஏன் தேவ தூதர்கள் இறங்க வேண்டும்? தேவ தூதர்கள் மனிதர்களோடு கூட சம்பாஷிக்கிறார்கள். தேவ தூதர்கள் தேவன் தங்களுக்கு கொடுத்த பணிவிடையை மனிதர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தம் நியமித்த தேவ தூதர்களை அனுப்பி இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு உதவியாக இருக்கும்படியாக அந்த தேவ தூதர்களுக்கும் நமக்கும் நல்ல ஒரு தொடர்பை உண்டு பண்ணும்படியாக பரலோகத்தில் தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், பரலோகத்தில் தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிறதான அந்த திட்டங்களை வெளிப்படுத்துகிற வண்ணமாக தேவ தூதர்கள் மனிதர்களோடு கூட உலாவுகிறதை, பேசுகிறதை, தொடர்பு உள்ள ஒரு அனுபவங்கள் நிறைந்த ஒரு தரிசனத்தை இந்த இடத்துல ஆதியாகமம் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்படி 3 வகையான அனுபவத்துக்குள்ளாக இந்த திறந்த வானம் நம்மளை நடத்தும். முதல் காரியம், தேவ பிரசன்னத்தை அதிகமாக உணர பண்ணுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மளை நடத்துவாராக. அடுத்தது, நாம் ஆண்டவருடைய அந்த வெளிப்பாடு நிறைந்த அனுபவத்துக்குள்ளாக இந்த திறந்த வானம் நம்மளை நடத்த போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது, ஆவிக்குரிய விழிப்புணர்வுகள் மற்றும் தேவ தூதர்களுடைய விசிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவ தூதர்கள் சந்திக்கிறதை அனுபவங்களாக நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சபைகள் பார்க்க போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவ தூதர்களே இறங்கி வந்து நம்மளோடு கூட பேசுகிறதை, தேவ தூதர்கள் நம்மளோடு கூட உலாவுகிறதை, தேவ தூதர் நம்மளுக்காக பணிவிடை செய்கிறதை இந்த மாதத்தில் திறந்த வானத்தின் அனுபவத்தின் மூலியமாய் நாம் பெறப்போகிறோம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, எப்பொழுதெல்லாம் இந்த வானம் திறக்கப்படும்? எப்பொழுதும் வானம் திறந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டா வேதத்துல அதுக்குண்டான சான்றிதழ்கள் இல்லை. ஆனா எப்பொழுதெல்லாம் வானம் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம வேதத்துல சில காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். மத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம்னு சொன்னா, மத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இயேசு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு
கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டிருந்தது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அல்லேலூயா. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு நேராக திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு நேராக வானம் திறக்கப்படுகிறது என்பது பிதாவானவர் இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதின் அடையாளத்தின் வெளிப்பாடுதான். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பிறகு அந்த வானம் திறக்கப்படுகிறதையும் தேவன் பேசுகிறதும் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறதும் தரிசனத்தை காண்கிறார். நிஜமாக, அதாவது ரியலிஸ்டிக்கா அந்த இடத்துல காரியங்கள் நடக்கிறது. அப்போ ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய மனம் திரும்புதல் வரும் பொழுது அந்த மனம் திரும்புதல் நிமித்தமாக பரலோகம் திறக்கப்படும். ஒரு மனுஷனுடைய மனம் திரும்புதலே ஒரு பெரிய ஒரு மிகுந்த கனியை பரலோகத்தில் உண்டு பண்ணும். ஒரு மனிதனுடைய ஒரு மனுஷன் தன் பாவத்தை அறிக்கை செய்து ஞானஸ்தானத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கும் பொழுது பரலோகம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறதை நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, தேவன் இயேசுவை எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறார் என்கிற இந்த வெளிப்பாடு தான் இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பின்பு வானம் திறக்கப்படும் பொழுது இவர் சொல்லுகிறார், இவரே என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் கூட எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நம் ஞானஸ்தானம் எடுத்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் வானம் நமக்கு நேராக திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து வானம் திறக்கப்பட்டது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் வானம் அவருக்கு நேராக மூடலை, அவருக்கு வானம் மறைக்கப்படலை, வானம் அடைக்கப்படலை அப்படின்னு எதுவுமே சொல்லலை. திறந்த வானமாகவே இருந்தது. தேவன் எங்கெல்லாம் போறாரோ, இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் ஊழியம் போறாங்களோ அங்கெல்லாம் இந்த திறந்த வானத்துக்குண்டான அனுபவங்கள், தேவ தூதருடைய பணிவிடை ஊழியங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டாயிருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்து அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற நம்மளுடைய வாழ்க்கைக்கு நேராக அந்த வானம் எப்பொழுதும் திறக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறது. அந்த திறந்த வானத்துக்குண்டான அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோமா, அது நம்மளை சார்ந்த வண்ணமாக இருக்கிறது. சில பேர் அந்த ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அந்த மனம் திரும்புதல் ஏற்ற அந்த கனியை ஒவ்வொரு நாளும் அந்த கனியை என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாளும் அதை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த கனி ஒவ்வொரு நாளும் பிரதிபலிக்கிறத பார்க்கிறோம். சில பேர் சிலருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க மறுத்து போனதனால வானம் அவளுக்கு நேராக அடைக்கப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதனால தேவ பிள்ளைய ஆண்டவருடைய சமூகத்துல மனம் திரும்பி வரும் பொழுது நமக்கு நேராக வானம் திறக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் என்ன செய்கிறேன், பிரியமாய் இருக்கிறேன். இளைய குமாரன் பாவம் செய்து தகப்பனுடைய வீட்டுக்கு வரும் பொழுது தகப்பனுடைய வீடு எப்பொழுதும் அந்த இளைய குமாரனுக்கு திறந்த வண்ணமாகவே இருந்தது. அவன் பாவம் செய்து அவன் மனம் திரும்பி அப்பாவுடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானம் செய்து அவன் வரும் பொழுதே அவனுக்கு நேராக தன் தகப்பனுடைய வீடு, தகப்பனுடைய வாசல் திறந்த வண்ணமாக இருந்தது. அதுபோல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க நம்ம விருப்பப்படும் பொழுது அல்லது ஆயத்தப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு முன்பதாக வானம் திறக்கப்படுகிறதையும் அவர் இவரின் நேசகுமாரன், இவர் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு மறுபடியும் திரும்ப கனி உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்பொழுது வானம் திறக்கப்படும், நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வண்ணமாய் நம்ம காரியங்களை நடப்பிக்கும் பொழுது தேவன் நமக்கு முன்பதாக வானத்தை திறந்து நம்மோடு கூட பேசக்கூடிய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம். ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்றார். ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, மனம் திரும்புதல் வரும் பொழுது, அல்லது ஞானஸ்நானம் என்பது தேவ சித்தத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறது. எப்பொல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு முன்பதாக ஒரு திறந்த வானத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்து போயிடவே கூடாது. 2வது, நாம் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்படும்.
அல்லேலூயா. உங்களுடைய ஜெபமே பரலோகத்தை திறக்கிற திறவுகோலாக இருக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் ஜெபம் இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் எதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. நமக்கு வேண்டியது இன்னதென்று அவர் அறிந்திருந்தும் நாம் நம்மளுடைய வாயினால், நம்மளுடைய நாவினால், நம்முடைய சொற்களினால் அவரிடத்துல கேட்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால ஆண்டவருடைய சமூகத்துல அதிக மணி நேரம் நம்ம ஜெபிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் அதிக மணி நேரம் தேவனுடைய பிரசன்னத்தை உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிக மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வேதத்தை வாசிக்க கூடியவர்களாக, வெளிப்பாடு நிறைந்த வார்த்தைகளோடு தேவனோடு கூட பேசக்கூடிய நபர்களாக நம்ம காணப்பட வேண்டியது இந்த மாதத்தில் நம்மளுக்கு மிகுந்த அவசியமாக காணப்படுகிறது. ஜெபம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்கவே முடியாது. ஜெபம் இல்லாமல் நம்முடைய எதிர்காலத்தை சந்திக்கவே முடியாது. ஜெபம் இல்லாமல் நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மளால உணரவே முடியாது. இயேசுவை போல நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரவெல்லாம் ஜெபித்தார், பகலெல்லாம் ஊழியம் செய்தார். அவருக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இயேசு பிதாவோடு கூட பேசுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரோடு கூட நம்முடைய நேரத்தை செலவு செய்யக்கூடிய அந்த உன்னத அனுபவத்துக்குள்ளாக நம்ம வரும் பொழுது, அல்லது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது, நமக்கு முன்பதாக இந்த திறந்த வானத்தின் அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளால அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வானம் மனம் திரும்புதலுக்கு நேராக அது திறக்கப்பட்டது. தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற வண்ணமாக அந்த வானம் திறக்கப்பட்டது. இரண்டாவது, அவர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு முன்பதாக ஒரு திறந்த வானத்தை வைத்திருக்கிறார். அந்த திறந்த வானத்தின் அனுபவத்துக்குள்ளாக நம்ம நடத்தணும் அல்லது நம்ம நடக்கணும்னா ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை அறிந்து, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து, ஜெபிக்கிறதுல உண்மையாய் உறுதியாய் தரித்திருந்து, அவருடைய முகத்தை மாத்திரமே பார்த்து, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, நீ சொல்லுங்க ஆண்டவரே நான் கேட்கிறேன் என்கிற அந்த ஒரு உணர்வுக்குள்ளாக நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், நம்மளுக்கு முன்பதாக இருக்கிற அந்த திறந்த வானத்து நிமித்தம் வருகிற உன்னத ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதே வேதாகமத்தில் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் என்னை சோதித்து பாருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது, taste and see that the Lord is good. அதே ஆங்கிலத்தில் taste me and see the Lord says. டேஸ்ட் பண்ணவும் அவர் நம்மளுக்கு கிருபையை தருகிறார். அவரை டெஸ்ட் பண்ணுவதற்கும் நம்மளுக்கு அதிகாரத்தை தருகிறார். அவ்வளோ நல்ல தேவன். அவரை அனுபவிக்கும் பொழுது நம்மளுக்கு நேராய் பரலோகம் திறக்கப்படும். அவரை சோதிக்கும் பொழுது கூட பரலோகம் நம்மளுக்கு நேராக திறக்கப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு அடைப்பட்டிருக்கிற வாசல்களை பார்த்து நம்ம துவண்டு போகாம, எல்லா இடங்களிலும் நம்மளுக்கு வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் எனக்கு கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கு. எந்த வழியில போவதுன்னு தெரியல. எல்லா இடமும் நான் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில காணப்படுகிறேன் என்று ஒருவேளை நம்ம அந்த சூழ்நிலையில நம்ம நிற்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ வாசலை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கிற, ஆனா நான் உனக்காக பரலோகத்தையே திறந்திருக்கிறேன். உனக்காக வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. நீ அடைக்கப்பட்ட கதவுகளை பார்த்து கொண்டிருக்கிற, வாய்ப்புகளை பார்த்து கொண்டிருக்கிற, ஆனா ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே சொல்லுகிறார், உனக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை வேதம் நம்மளுக்கு சாட்சியாக இந்த மாதத்துல கர்த்தர் அவருடைய செயல்கள் நிமித்தம் நம்மளோடு கூட இடைபடுவாராக. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. இருக்கிற இடத்துல எல்லா கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக, இந்த வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. எங்களோடு கூட ஆவியானவர் நீர் பேசுவீராக. எங்களோடு கூட ஆவியானவர் நீர் அந்த திறந்த வானத்துக்கு உண்டான அனுபவத்துக்கு நேராக நீர் எங்களை நடத்துவீராக.